நாதக தலைவர் நடிகர் விஜயகாந்த் வந்து மதுரை மாநாட்டில் வந்து சிஎம் அங்கு 100 தடவை அங்கு அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? ஒரு தலைவருக்கு அதுக்கு உண்டான பேச்சு எப்படி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க, தலைவருக்கு உண்டான பேச்சு இல்லை, நீங்களும் அந்த தலைமுறை தலைவர்கள் தான். அவர் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் அன்பு சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்லது இல்லை, அவர் இயக்கத்துக்கு நல்லது கிடையாது. நீங்கள் அவங்க இப்படி பேசுனாங்க இவங்க இப்படி பேசுனாங்கன்னு இன்னைக்கு சொன்னாலுமே அவர் ஒரு படித்த இளைஞர், அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலம் இருக்கிற நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிற சூழ்நிலையில் அது போன்ற இதை அவர் தவிர்க்கணும். அவங்க இப்படி பேசியிருக்காங்க இவங்க இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்றதை விட நம்ம சரியா இருக்குங்கிறத என்னுடைய இது, அது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளை சொல்றேன். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது, அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது என்னோட நிலைப்பாடு. சிவகங்கை மாவட்டத்தில் அந்த மக்கள் கொடுத்த மனு வந்து டிஏஓ ஆர்ஐ தாசில்தார் கையெழுத்து போட்டதோட ஆற்றுல இருந்து எடுத்திருக்காங்க. அதை தூக்கி பல பேர் கட்டணம் தெரிவிச்சுக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் யாரோ சில நபர்களுடைய தவறுகளால முழுமையாக அந்த மாவட்ட ஆட்சியரோ இல்லை அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. இது போன்ற செயல்பாடுகள் எவ்வளோ சிரமப்பட்டு இது மாதிரி முகாம்கள் நடத்துகிறாங்க. சாதாரண மக்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு செய்கிறதுக்காண்டி தமிழக அரசு இது மாதிரி ஈடுபட்டிருக்கு. தமிழக அரசாக தான் பார்க்குறேன், இது ஒரு அரசியல் தான் நான் பார்க்கல. அப்படிப்பட்டு ஈடுபட்டிருக்கும் போது இது போன்ற சில செயல்பாடுகள் ஈடுபட்டு யாராக இருந்தாலும் சரி, அது அரசு நிர்வாகியாக இருந்தாலும் சரி அரசியல் நிர்வாகியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தண்டிக்கப்படுறோம். இது ஒருத்தர் பண்ணுற தப்புனால மொத்தத்தை அவங்க அவ்வளோ தூரம் சிரமப்பட்டு நடத்தியிருப்பாங்க. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் பல பேர் ரொம்ப சிரமப்பட்டு இதை நடத்தியிருப்பாங்க. இரவுகள் தூங்காமல் செய்யாமல் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. யாரோ சில உடைய தவறுகளால் மொத்த மாவட்ட நிர்வாகத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட கண்டிப்பாக தண்டிக்கப்படுறது என்னுடைய நிலைப்பாடு. இங்கே எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா வந்து வருடதோறும் ஒரு மாநாடாக நடத்துகிற ஒரு இயக்கம் வந்து மறுமலர்ச்சி திமுக கட்சி ஆரம்பிச்சது 31 வருஷத்துல அந்த கோவிட் காலத்தை தவிர எல்லா வருஷத்துலையும் அந்த செப்டம்பர் 15 பொறுத்திருக்கு மதிமுக மாநாடுங்கிறத நாங்கள் 31 வருஷமும் நடத்தி இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் திருச்சியில பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழாவை நாங்கள் மாநாட கொண்டாடுறோம். மதிமுக மாநாடு ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். போன வருஷம் மதுரை மாநாட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்காத கூட்டம், நாங்க எதிர்பார்க்காத ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு மாநாட சிறப்பாக நடந்தது. மதுரையை விஞ்சுகின்ற அளவில் திருச்சியில பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள், மறுமலர்ச்சி திமுக தொண்டர்கள், தலைவர் வைகோவின் அபிமானிகள் கூடுகின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். மண்டல வாரியா நாங்க யாருக்கு செயல் வீரர் கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கூட 4 நாட்களுக்கு முன்பு மத்திய மாவட்டங்களை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். இப்போ இன்னைக்கு நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலரை வச்சு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம். இன்னைக்கு ஏற்கனவே சொன்னபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெல்லை மண்டலத்துல இந்த 10 மாவட்டங்கள் இந்த மத்திரம் கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஒரு தொண்டர்கள் அவங்க அந்த மாநாட்டுக்கு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குண்டான பணிகள் தான் இன்னைக்கு எப்படி இல்லைன்னா ஆயத்த பணிகள் என்னெல்லாம் நடத்தி என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, என்னென்ன திட்டமிட்டிருக்காங்க உண்டான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும். லட்சக்கணக்கான தொண்டர்களும் அபிமானிகளும் திருச்சியில கூடுவாங்கிற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு இருக்கு. அது உங்களை இன்னைக்கு பத்திரிகையில சந்திப்பு அதையும் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க தமிழ்நாடே வியக்கும் வண்ணம் நீங்க அரசியல் இயக்கங்கள் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வியக்கத்தக்க ஒரு செயல்பாடா இந்த மாநாடு பார்க்கப்படும். இந்த 117 பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடுங்கிறது மதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாநாடாக தான் இருக்குன்னு நாங்க பாக்குறோம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.